நீங்க வீடியோல பாக்குற இந்த வண்டி தான் இன்டு சுசுகி AX100 1984ல லான்ச் ஆன இந்த AX100 பார்த்து தான் யமாஹாவுமே அவங்களோட RX100 1986ல கொண்டு வராங்க. அண்ட் இதே மாதிரி தான் சுசுகியுமே 1972ல அவங்களோட டூ ஸ்ட்ரோக் பைக்கான GT380 லான்ச் பண்றாங்க. இத பார்த்து யமாஹா பண்ண வண்டி தான் RD350 1973ல தான் லான்ச்சுமே ஆகுது. என்னதான் RD350 குளோபல் மார்க்கெட் பைக்கா இருந்தாலும் யமாஹா இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணதால தான் அந்த பைக் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். சுசுகி GT380 பொறுத்த வரைக்கும் மேஜரா இம்போர்ட் பண்ணது US அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு தான். அதுலயும் சுசுகி GT380 இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா இந்தியாவில் அந்த டைம்ல இருக்கட்டும் இப்போ ஆகட்டும் ஹையர் சிசி பைக்ஸ் அந்த அளவு சேல் ஆகாதுங்கிறது ஒண்ணு. டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் சிசி கேட்டகரிக்கு வர டாக்ஸஸ் பிரைஸ் அதிகங்கிறதாலே இதனாலவே இந்தியாவில் சுசுகி அவங்களோட பிகர் பைக்ஸ் லான்ச் பண்றதே இல்லை. அண்ட் எனிவே சுசுகியோட GT380 பார்த்தோம்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட 380 சிசில கொடுத்திருக்கிற 3 சிலிண்டர் ஆகட்டும், அதுலயும் 1970ஸ்ல இன்ஜினோட கம்பஷன் சாம்பரை கூல் பண்றதுக்காக பண்ணி இந்த ரேம் ஏர் சிஸ்டம் ஆகட்டும் சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த டைம் 1970ஸ்லயே கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோட கொடுத்திருந்தாங்க சுசுகி. எனவே ஃபைனலா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், சுசுகி இந்தியன் டூ ஸ்ட்ரோக் மார்க்கெட்ல 100 to 135 சிசி தான் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் அவங்க இந்தியாவுக்கு ஷேர் பண்ணாத டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் பைக்ஸ் பார்த்தோம்னா சுசுகி GP100 GT125 இதை அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த டைம் சுசுகி இப்போ இருக்கிற மாதிரி தனியா இல்ல டிவிஎஸோட ஒரு கொலாபரேஷன்ல இருந்தாங்க. இன்ஜின் ஷேர் பண்ற மாதிரி வந்துருங்கிறதால தான் அவங்க அந்த வண்டியெல்லாம் இந்தியாவில் மோஸ்ட்லி சேல் பண்ணதுக்கான ரீசன். அண்ட் இப்போ பார்த்த பைக் மாதிரியே சுசுகில ஒரு டிஃபரெண்டான 50 சிசி பைக் இருக்கு, அதுதான் சுசுகியோட RK67. 1967ல தான் சுசுகி ரேசிங்காக அவங்களோட இந்த பைக் RK67 லான்ச் பண்றாங்க. 1967ல இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா 190 வரைக்கும் போகும். அந்த ஸ்பீட் போறதுக்கான மெயின் ரீசன் இந்த வண்டியோட மொத்த வெயிட்டுமே 58 கிலோகிராம் தான். அது மட்டுமே சொல்லிட முடியாது, இது ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். அப்பவே இதுல ட்வின் சிலிண்டர் கொடுத்தாங்க. ஃபைனலா இந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா மிரண்டே போயிருவீங்க. மொத்தமா இந்த வண்டியில 14 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஃபைனலா ரேசிங்ல சுசுகி RK67க்கு இருந்த காம்படிட்டர் பார்த்தோம்னா ஹோண்டாவோட RC116 தான். சுசுகியோட RK67 ரேசிங்ல இது எல்லாத்தையுமே காம்படிட் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புமே எடுத்தது. இது மாதிரியான ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாவா இருந்தீங்கன்னா மறக்காம ரீல்ஸ் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.